ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்தங்கிட்ட இரவு சாப்பாடு தான். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட்லி தான் நான் வைக்க போகிறேன். சுட சுட பஞ்சு போல் இட்லியும் அவிச்சு, அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுட சுட சாம்பாரும் வச்சு செமையாக சாப்பிட போகிறேன் நண்பர்களே. கண்ணனால இந்த சட்னியெல்லாம் செய்யலாத அடி வேண்டுவேன் சொல்லிட்டு அதெல்லாம் ஏலாது, லேட் ஆகிட்டு. அதெல்லாம் இன்றைக்கி சாம்பார் மட்டும் தான் போடுவேன், சாப்பிட்டு ஓட்டுங்கடா எல்லாரும் பண்ணு. சரியா? சூப்பராக சாம்பார் நல்லா இருக்கும். சாம்பாரும் வச்சு இட்லியும் வச்சு செமையாக சாப்பிட போகிறேன் நண்பர்களே. அது எப்படி செய்யப்படுறேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு தேடி வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே நேரம் இப்போ நான் வைக்க போகிற சாம்பார் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் சாம்பார் தான். வாங்க. இட்லிக்கு வந்து 1 டம்ளர் உளுந்து எடுத்துருக்கேன். அதோட 4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துருக்கேன். இட்லி அரிசி என்ன வடபத்து அரிசி என்று நீங்கள் கேட்கலாம், கடைகளில் இருக்கும். இது ரெண்டையும் நல்லா கழுவி இருக்கிறேன். 1க்கு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு இப்போ இரவு ஊற வைக்கிறேன். காலையில் தான் இதை நான் அரைக்க போகிறேன். இரவு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊற வைக்கும் போதே கழுவிடணுமேன்னு சொல்லுங்கள். காலையில் திருப்பி கழுவ தேவையில்லை. அந்த ஊறின தண்ணியிலே தான் அரைக்கணும். அதால் ஊற வைக்கும் போதே 1க்கு 2-3 தடவை நல்ல வடிவாக கழுவிட்டு இப்படி ஊற வைக்க வேண்டியது தான். இப்ப காலையில இதை நாங்க அரைப்போம். இப்ப பாருங்க, ஊற வச்ச இட்லி அரிசி உளுந்து நல்லாவே ஊறி இருக்கு பார்த்தீங்களா. இனி இதை அரைச்சி எடுக்க வேண்டியதான். முதல் வந்து உளுந்து அரைச்சி எடுப்போம். உளுந்தை வந்து இந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியிலேயே அரைச்சி எடுக்க போறேன். இப்போ பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா பட்டை அரைக்கணும் இந்த மாதிரி சரிங்களா. இதே மாதிரி மீதம் இருக்கிற உளுந்தையும் அரைச்சி எடுப்போம். எல்லாம் அரைச்சாச்சு. இனி அரிசி அரைச்சி எடுப்போம். அரிசி ஊறின தண்ணியை விட்டு அரைச்சி எடுப்போம். இப்போ பாருங்க, அரிசியும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. நல்ல பட்டாண்டு இல்லை, இந்த ஒரு ரவை மாதிரி பதத்தில் இருந்தாலே போதும், நல்லா இருக்கும். ஆகலும் பட்டை அரைக்கணுமெண்டு இல்லை. இனி இதே மாதிரி மீதம் இருக்கிற அரிசியே அரைச்செடுப்போம். எல்லாமே அரைச்சாச்சு. அரிசி உளுந்து எல்லாம் அரைச்சாச்சு. உப்பு சேர்க்கிறேன். சேர்த்துட்டு கையால் தான் கலந்து விடணும், அப்போ தான் புளிக்கும் நல்லா. ஏண்டா எங்களோட கைக்கு புளிக்க வைக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு தம்பி? என்ன இருக்கு புளிக்க என்ன இருக்கு? அவன் என்ன சொல்லுவேன், அவனுக்கு இப்போ சொல்கிற மூடியில் நண்பர்களே நித்திர வந்துட்டு. இப்போ நல்ல வடிவாக இந்த மாதிரி கலந்து விடணும். இப்போ பாருங்க, நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு பார்த்தீங்களா. நல்ல வடிவாக அப்படி கலந்து விட்டாச்சு. இப்போ மூடுவோம். ஒரு கொஞ்ச நேரம் இந்த தண்ணிக்கு வைப்பேன். என்ன சொல்லுங்க, அந்த மிக்சியில் சூடு அந்த ஹீட்டாக இருக்கும், அது ஆறுறதுக்காக கொஞ்சம் நேரம் தண்ணியில் வச்சு போட்டு அதுக்கு பிறகு எடுத்து வெளியில் வைக்க வேண்டியதான். அதுக்கு பிறகு காலையில் பொங்கி வரும் அப்படின்னு காட்டுறோம். இட்லிக்கு ஊற வச்சு நான் எப்படி பொங்கி வந்திருக்கேன்னு பாருங்க நண்பர்களே. நான் வந்து இது கணக்காக இருக்கும் நினச்சி தான் இந்த கிண்ணத்தில் வச்சு. நான் இப்போ வெக்க காலம் தானே, டக்குன்னு பொங்கிடும் இட்லிமா. இவ்வளவு தூரத்துக்கு பொங்கி ஊற்றுமென்று நான் கனவிலேயே நினைக்கவில்லை, தெரியுமா நண்பர்களே. ஆனால் சூப்பராக வரும். நீ பார்த்தீங்களா, சின்ன மிக்சியில் கூட நீங்கள் இந்த மாதிரி அரைக்கலாம்மா. பாருங்க எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா. கலக்கக்கூடாது, கலந்தமெண்டா அந்த என்ன சொல்கிறது, அந்த பபிள்ஸுகள் அந்த இதுகளெல்லாம் போயிடும். கலக்காமல் இப்படி எடுத்து இப்படி ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சா சரி. எனக்கு இட்லி வேணுமென்றாங்களுக்கு இட்லி, தோசை வேணுமென்றாங்களுக்கு தோசை காலையில் ஊற்றி கொடுத்துருவேன் நண்படி, ஓட்டுக்கிடாண்டு. இப்போ எல்லாத்தையும் அள்ளி எடுக்க போகிறேன். இந்த கீழே ஊற்றுண்டதை எடுக்க மாட்டேன் நான். நீங்கள் இப்போ இந்த நெக்கக்கூடாது இதெல்லாம் எடுப்பாளாண்டு, இதெல்லாம் எடுக்க மாட்டேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன். கிண்ணத்தில் இருக்கிற மாவு எல்லாத்தையும் எடுத்து இந்த பக்கெட்டில் சேர்ப்பேன். அங்கே முதல் சாம்பாருக்கு இங்கே மரக்கறியை கூட்டி அடுப்பில் வச்சமெண்டா அவியும். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குண்டு கத்திரிக்காய், வட்டக்காய், கேரட், போஞ்சி, உருளைக்கிழங்கு, முருக்கங்காய் எல்லாம் அகலமான சட்டியாக எடுத்தாச்சேன்னு சொல்லுங்கள். நாளைக்கும் கொடுத்து போய் காட்டிடுவேன். அதெல்லாம் இதோட வந்து பருப்பு கழுவி எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்ப்பேன். இதோட தண்ணி கொஞ்சமாக சேர்க்குறேன் மரக்கறிகள் அவிகிறதுக்கு. உப்பு சேர்ப்போம். இதோட மஞ்சள் தூள்,
வெள்ளைப்பூடையும் சேர்த்துருவோம். மற்றதுகளை தாளித்து போடலாம். வெள்ளைப்பூடும் ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுட்டு அதுக்கு அப்படி கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடுவோம். அதை மூடிட்டு அடுப்பில் வைப்போம் அவியட்டு. மேலே இட்லியை ஊற்றுவோம். இப்போ இட்லி தட்டுக்கு எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி விடுவோம். இது வந்து நல்லெண்ணெய். லஞ்ச் ஷீட்டுகள் ஒன்றும் போடக்கூடாது. இப்படி எண்ணெய் போட்டிங்கன்னா தண்டை பாட்டில் வந்துடும். இப்படி வடிவாக இருக்கா பூசி விடுவோம். அது அப்படியே வந்துடும் எண்ணெய். அதுக்கு பிறகு இங்கே பாருங்க இட்லிமா பொங்கி ஊத்துண்டு வளைஞ்சு ஊத்துண்டு இட்லிமா தெரியுமா தம்பி? இன்றைக்கு தட்டை வச்சுட்டே ஊற்றுவோமா, அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கு. ஓ இந்த மாதிரி ஊற்றுவோம். இதே மாதிரி மற்ற தட்டுக்கும் ஊற்றி எடுப்போம். இப்போ ஊற்றியாச்சு பாருங்க. இனி மூடிட்டு அங்கால அடுப்பில் வச்சோம்னா இட்லி அவியட்டும். இப்போ பாருங்க மரக்கறியெல்லாம் நல்லா அவிஞ்சு வருது. இனி வந்து தேங்காய் பால். இது வந்து 2ஆம் பால் 3ஆம் பால், இதோட 1ஆம் பால். தக்காளி பழம், புளியை ஊற வச்ச நான் செஞ்செடுப்பேன். சேர்க்கிறேன். இனி வந்து சாம்பார் தூள் சேர்ப்பேன். இது வந்து சக்தி சாம்பார் தூள். போதும், கணக்க வேண்டாம். கலந்து விடுவோம். கொதிச்சு வரட்டுக்கும். அதுக்கப்புறம் தாளித்து போட வேண்டியா. இட்லி அவிஞ்சிருக்கும் பார்ப்போம். பார்த்தீங்களா, சூப்பராக அவிஞ்சிட்டு எண்ணெய் இறக்கி எடுப்போம். இப்போ இட்லியெல்லாம் எடுத்தாச்சு பாருங்க. அப்படியே சூட்டோடையே எடுத்தோம்னா பிஞ்சிடும். கொஞ்சம் நேரம் விட்டுட்டு தான் எடுக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஆறணுன்னு எடுப்போம். இப்போ கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டேன். இனி எடுப்போம் இட்லியை. பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரும். எப்படி இருக்கு பாருங்க. இதான் பூ போல் இட்லி, மல்லிப்பூ போல் இட்லி. பார்த்தீங்களா, இதுக்கு வந்து லஞ்ச் ஷீட்டுகள் ஒன்றும் போடக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா தண்டை பாட்டுக்கு வந்துடும். இந்த உடனே அவசரப்படக்கூடாது. கொஞ்சம் ஆற விடணும். ஆற விட்டால் தான் அது அப்படியே வரும். இப்போ இதில் வந்து தாளிக்க போகிறேன். இதுக்கு என்னத்துக்கு சாம்பாருக்கு. இங்கே பாருங்க சாம்பார் கொதிச்சு கொண்டு இருக்குது. எண்ணெய் சேர்ப்போம் சூடாட்டும். இங்கே எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்ப்போம். இதோட பெருஞ்சீரகம், செத்தல் மிளகாய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டுக்கும். பிறகு இங்கெல்லாம் தாளிச்சிட்டேன். இனி இதை வந்து சாம்பாருக்கு போடுவோம். கலந்து விடுவோம். பார்த்தீங்களா, சூப்பராக சாம்பார் ரெடி. மல்லியில் இவ்வளோ அந்த நண்பர்களே என்கிட்ட இருக்குது. மல்லியில் இல்லை, மல்லியில் கேட்க அந்த அண்ணா புதினாலியை தாரு. அக்கா முடிஞ்சக்கா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே இருக்காது மல்லியில். இனி அடுப்பை நிப்பாட்டினா சரி. சூப்பராக இப்போ சாம்பார் ரெடி. இப்போ சாப்பாடு ரெடி நண்பர்களே, வாங்க சாப்பிடலாம். இங்கே பாருங்கள் இட்லியை. இதுதான் சோபா வச்ச இட்லி, பூ போல் இட்லி. சரியா, நீங்களும் இதே மாதிரி அவிச்சு பாருங்கள். சூப்பராக வரும். இன்னொன்று தூக்கி வைப்போம். வேண்டா தம்பி,
சாம்பார் தான் கொதண்டு கொதிக்குது நண்பர்களே. எப்படி சுடுவது பார்த்தீங்களா? இப்படி நல்லா ஊற்றணும் சாம்பாரை. கொஞ்சம் சூடு ஆறட்டுக்கும், அதுக்கப்புறம் நான் சாப்பிடுவேன். ரெண்டா சட்டிக்கா சுடுவது செமையாக சுடுவது நண்பர்களே இங்கே. ஆனால் சூட்டோட சாப்பிட்றதும் ஒரு சுகம்தான் தெரியுமா நண்பர்களே. ஆற வச்சு சாப்பிட்றதுக்கும் சுட சுட சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், வித்தியாசம் இருக்குது இங்கே. சூப்பராக இருக்குது நண்பர்களே, செமையாக இருக்குது. வேறு லெவலாக இருக்குது. இட்லியை பார்த்தீங்களா, பூ போல் இட்லிங்க பார்த்தீங்களா. என்ன வெறுக்கின்றைக்கு தக்காளி சட்னி இல்லை, எந்த நாளும் சட்னி சட்னி இன்றைக்கு சாம்பாரோட சாப்பிடுவோடு என்ன. வேறு லெவலாக இருக்கு நண்பர்களே. கரநாளாச்சு இட்லி சாப்பிட்டு. இந்த வெயில் காலத்துக்கு உளுந்து போட்டு செய்கிற சாப்பாடெல்லாம் நல்ல குளிர்மை. இட்லியெல்லாம் நல்லா நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க சரியா. நல்லா ஊற வச்சோம்டா இந்த மாதிரி தான் வரைஞ்சி என்னங்க நல்லா இந்த மாதிரி ஊறிடும். அதுக்கப்புறம் அப்படியே குழச்சி அடிக்க வேண்டியா. வேறு லெவலாக இருக்குது தெரியுமா. சாம்பார் அடி தூளாக இருக்குது. நான் தண்ணி சாம்பாரும் வச்சுருக்கேன், நீங்கள் அதையும் பார்த்து வச்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். அப்படி தேங்காய் பால் விட்டு சாம்பார் வச்சாலும் சூப்பராக தான் இருக்கும். இந்த சாம்பார் வந்து தோசைக்கும் நல்லா இருக்கும், இட்லிக்கும் நல்லா இருக்கும், சோறுக்கும் நல்லா இருக்கும். அதில் வச்சு பாருங்கள், செம்மையாக இருக்குது. நான் சாப்பிட போகிறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைடா. பார்த்தீங்களா இட்லியை காட்டணா இங்கே பார்த்தீங்களா, இதான் பூ போல் இட்லி.